வெல்கம் பேக். ஸோ ரெடி ஆயாச்சு, கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள் மணி 8 போகுது. ஸோ கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணாக்கா. அண்ட் ஆன் த வே நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பிரயாக் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப். ஸோ அப்படியே போயிட்டே வ்ளாக் பண்ணிவிட்டு பேசுவோம். கேப் வெயிட்டிங். கிளம்புவோம். ஆன் த வே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பிக் பண்ணோம். கிளம்புவோம். இப்போ மணி கரெக்டாக 8:20. ஆன் த வே ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டை பிக் பண்ணோம். ஸோ யார் அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்டுனா, லாஸ்ட் மினிட்ல இஸ்கான்ல இருந்து நமக்கு ஒரு கால். இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம மாதிரியே சோலோ ட்ராவலிங், எவ்வளோ ஸ்வீட் 18 கிடையாது 80 இயர் ஓல்டு லேடி. ஓகேவா, ஹெல்த்தியாக இருக்காங்களோ, வாக் பண்ண முடியும். ஸோ நம்மளும் தனியாக போகிறோம். ஸோ அவங்க வந்து கோஆர்டினேட் பிரபு சொன்னாங்க, நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க, அப்படி உங்களுக்கு ஓகேன்னா உங்கள் கூடயே வந்துட்டோமான்னு. நான் சொன்னேன் ஓகே. எனக்கு கொஞ்சம் ஓகே 80 இயர் ஓல்டா அப்படின்னு யோசித்தேன். பட் அவங்க சொன்னாங்க ஹெல்தி வாக் பண்ணுவாங்கன்னு. எனக்கு இந்த மாதிரி நான் ரொம்ப பிடிக்கும். லைக் ஒரு மாதிரி இண்டிபெண்ட் 80 இயர் ஓல்டில் எப்படி ரொம்ப எனக்கு நான் அட்மையர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி குயிக்காக அவங்களும் கால் பண்ணாங்க. ஸோ என்னை கேட்டுட்டு பிரபு வந்து அவங்கக்கிட்ட நம்பர் ஷேர் பண்ணாங்க. குயிக்காக ஃபோன் பண்ணாங்க. இல்லை லெஃப்ட் முந்தே ஸோ கோஆர்டினேட் பண்ணி ஆகிப்போச்சு. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் மினிட்ல அவங்க நம்ம இதுலேயே புக் பண்ணிட்டாங்க. ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ இல்லை லெஃப்ட் இல்லை ஸ்ட்ரைட்டு இல்லை. ஸோ அவங்க வந்து நம்ம ஃப்ளைட்லேயே அவங்களுக்கும் இது டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து போகிற வழியில் அவங்க பிக் பண்ணிட்டு போகிறோம். எங்கள் மேம் போட்டுறது எனக்கு ரொம்ப தமாடாச்சு. ரொம்ப டோட்டலி எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளோ வயசுல அம்மா நீங்கள் அவ்வளோ ஆக்டிவ் தான். Meet my new solo traveler friend Meenakshi Amma. Age only 80. 80 வயசு மட்டும்தான் ஆகுது. செம்ம ஸ்வீட், சூப்பர் டைனாமிக் பர்சனாலிட்டி. ஸோ நாங்கள் 2 பேர் தான் நம்ம பிரயாக்ராஜ் ட்ரிப்போட தோழி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை சந்திக்கிறேன். ஃபோனில் பேசியிருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோனில் பேசும்போதே சொன்னாங்க நீ வரேன்னு தான் நான் வரேன். ஓகே, ஸோ காரில் உட்காந்து அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. ஸோ இறங்கின உடனே வீல் சேர் ஆர்கனைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணாங்க. ஏன்னா நடப்பாங்க, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நடக்கணும் இல்லைங்களா. அப்புறம் ஃப்ளைட்லேயும் ரொம்ப நேரம் உட்காரணும். ஸோ அழகாக இறங்கிட்டு ரொம்ப கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour முன்னாடியே வந்துட்டோம். ஃப்ளைட்டும் டைமோடு இருந்தது. ஸோ அவங்கள உட்கார வச்சுட்டு சாப்பிட்டாங்க. வீட்டில் இருந்து தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நானும் வீட்டில் இருந்து தக்காளி சட்னி போட்டு சப்பாத்தி ரோல் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு சுத்தமாக பசிக்கல. வீட்டில் இருந்தே நல்லா டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாமே சுட ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய லவ் கொடுத்தீங்க. எனக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு உடனே இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியாது. அதனால தான் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் உடனே ஷேர் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு அவ்வளோ லவ். அண்ட் நீங்களும் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் காட்டினீங்க. அதில் எனக்கு இன்னும் ரொம்ப ஜாலியாகி போச்சு. இந்த ட்ரிப்பு எனக்கு வந்து ட்ரீம் கம் ட்ரூ ட்ரிப்பு. 2 காரணத்தினால சோலோ ட்ரிப் பண்ணணும். பசங்க பெருசாகிட்டப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து அந்த டைம் வந்துருச்சு சோலோ ட்ரிப் பண்ணுறது. அது எப்போ பிரயாக்ராஜ் போகிறது. பிரயாக்ராஜ் மகா கும்பு போனோன்னு சடன் கிரேவிங்கு. ஸோ 2 கிளப் பண்ணி கடவுள் நமக்கு டபுள் தமாக்கா கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மீனாட்சி அம்மாவும் அதை தான் சொன்னாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் சுத்தமாக அந்த ஐடியாவே வரல பத்மா. எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் அப்படி ஒரு கிரேவிங் வந்துருச்சு போனோன்னு சொல்லி. ஆனால் வீட்டில் எப்படி அனுப்புவாங்க தனியாக. ஸோ இப்போ நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் மூலியமாக இந்த ட்ரிப் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி தெரிய வந்தது. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரிய வந்துச்சு. என் ஹஸ்பண்டும் அதே தான், தனியாக ஒன்று அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கும்பு போகணும் ஆசைன்னு சொன்னேன். பட் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி யாருன்னா குரூப்பாக போகிறாங்களா பாரு, அவங்க கூட வேணால் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ அப்படி தான் இஸ்கான் டெம்பிள் மூலியமாக எனக்கு வந்து இந்த ட்ரிப் தெரிய வந்துச்சு. ஸோ மீனாட்சி அம்மாவும் அதே தான் சொன்னாங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிய வந்தது. சரிங்களா. ஸோ அவங்களும் வந்து டிக்கெட் புக் பண்ணி, ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் தான் சோலோ ட்ராவலர்ஸ் இதில். அதனால் பிரபுஜி வந்து எங்கள் 2 பேரை கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ மீனாட்சி அம்மாவை சொன்னாங்க நீங்கள் பத்மா கூட பேசுங்க, அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து கிளம்பி வாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டுன்னு சொல்லி. ஸோ அப்படி தான் நாங்கள் 2 பேர் கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ போகும்போதும் மீனாட்சி அம்மாவை பிக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா தனியாக அவங்க வந்து அப்புறம் சரி எனிவே. ஸோ பிரயாக்ராஜ் ரீச் ஆயாச்சு. அண்ட் லக் என்னன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் அவ்வளோ க்ரௌட் பார்க்குறோம். லக்கிலி அன்றைக்கி க்ரௌடே இல்லை பாருங்கள். சொயின்னு நேராக நம்ம டென்ட்டுக்கு போயாச்சு. ஸோ எல்லாமே நம்ம ஃபுட் அண்ட் ஸ்டே வந்து இஸ்கான் டேக்கன் கேர். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக நம்ம எங்கன்னா போய்க்கலாம், நம்ம என்னன்னா பண்ணிக்கலாம். ஸ்நான் மட்டும் வந்து நெக்ஸ்ட் டேக்கு காலையில் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ
ஒரு என்லைட்னிங் ட்ரிப் இது, ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் சொல்லணும்னா. ஸோ இஸ்கான் மூலியமாக ஒரு 10-12 பேர் அங்கே வந்திருந்தாங்க. ஒரு 5-6 ஃபேமிலி வச்சுக்கோங்களேன். ஒரு 10-15 15 இருந்திருப்போம். அங்கே போய் எல்லாரும் மீட் பண்ணிக்கிட்டோம். பட் போகும்போதே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேரும் மீட் பண்ணோம். அவங்க வந்து வேறு ஃப்ளைட்டில் வந்திருந்தாங்க, ஆனால் சேம் டைமிங். ஸோ நாங்கள் 4 பேர் கேப் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவங்களோடய வந்துட்டோம். அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க மீனாட்சி அம்மாவை. ஏன்னா நடக்கிறது கொஞ்சம் இருந்தது, 1/2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்துட்டோம். ஸோ இதுதான் இஸ்கான் டெம்பிள். அண்ட் என்ன வைப், அந்த ஹேங் ஓவரில் தான் நான் இன்னும் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் இருக்கணும், அதே மாதிரி எல்லாமே மறந்துட்டு வந்துடணும். ஓகேவா? அப்படி நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரிப் அமையுது, நமக்கு நின்ன இடத்துல வண்டி வருது அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப லக்கி. அண்டு நம்ம அல்ட்ரா லக்கி. கடவுள் வந்து அப்படி நம்மளை பேம்பர் பண்ணிட்டாங்க இந்த ட்ரிப்லனா எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. அண்ட் இதுதான் நம்மளோட க்யூட் டென்ட். இந்த லாஸ்ட் 2 டேஸ்லேயே 2-3 டென்ட்டில் பிரபுஜி நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. 3 டென்ட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டென்ட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டென்ஸில் லக்கேஜை டம்ப் பண்ணிவிட்டு டக்குன்னு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு கும்பமேளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதோ ஜகஜோதியாக இருக்குது. ஃபுல் இந்தியாவை எங்கே பார்க்கலாம், அப்படி கலர்ஃபுல், அவ்வளோ டிவைன். அங்கங்கே பிரசாதம், சவுண்ட்ஸு, பஜன் எல்லாமே இருக்குது. எதுதான் இல்லைன்னு இல்லை. அப்பா ஸோ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த நாளைக்கு தான், இந்த நிமிஷம், இந்த மொமெண்ட்டுக்கு தான் வெயிட்டிங். மேஜிக்கல் மொமெண்ட். என்னால் சத்தியமாக டிஸ்கிரைப் பண்ண முடியாது. எவ்வளோ சொல்கிறோம், ஒரு 0.1% கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் என்னால் இது பண்ண முடியாது. பட் அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ மீனாட்சி அம்மா சூடாக டீ குடிக்கணும்னு சொன்னாங்க. அவங்கள டீ குடிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் சுற்ற வச்சுட்டு அங்கே உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். நான் பாட்டுக்கு அப்புறம் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. அதே வந்தவங்களுக்கு ஒரு டைம் பாஸ். சரி, என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள். எல்லாமே இருக்குது. எனக்கு எஸ்கான் டெம்பிள் ஃபுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லி நான் சாப்பிடாம இருந்தேன். அப்புறம் பிரபு சொன்னாங்க, இல்லை ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்லான்னு அப்படின்னு சொல்லி ஒன்று ஐட்டம் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப லைட்டாக ஜஸ்ட் ஓகே. இந்த ஜலேபி செம்மையாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா, சியர்ஸ், ஹரி போல். ஜலேபி हेलो ये कुल्फी निकाल ले भाई, एक कुल्फी। अभी गंगा देवी भगीरथ के साथ गंगा सागर जाकर सागर के पुत्रों का उद्धार किया. இப்போ மகா கும்பன்னு இருக்கும்போது பில்கிரிமேஜ், ஹோலி, சேக்ரெட், ரிலீஜியஸ் அந்த மாதிரி தான் நமக்கு ஐடியா வருது. கண்டிப்பாக அது எல்லாமே இருக்குது. பட் ரொம்ப ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா நமக்கும் ரொம்ப போர் அடிக்கும். அதெல்லாம் இல்லைனாக்கா. ஸோ நல்லா ஊர் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே 3D இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது எல்லாம் ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் ஆன் டைம் பாஸ். எவ்வளோ டைம் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள், எவ்வளோ எனர்ஜி இருக்குது, அதுக்கு டபுள் ட்ரிப்பிள் தமாக்கா தான் அங்கே. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அது இல்லாமல் இஸ்கான் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும் நமக்கு. அந்த பிரபு எல்லாம் கூட அவ்வளோ என்ன சொல்கிறது, சீரியஸ் டைப் சாமியார் டைப் பிரபு கிடையாது. ரொம்ப என்டர்டெயின், நல்ல ஜாலி லைவ்லி பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே. அண்ட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு கதை அடிச்சுட்டு ரூம் போகும்போதே பார்த்தீங்கன்னா 12 மணி. ஸோ நல்லா அப்படி தான் போச்சு அன்னியோட டே. அடுத்த நாள் வந்து ஸ்நானுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ குட்டியாக வைக்கிறேன், ஏன்னா நான் இப்போ மூவி கிளம்பணும். ஸோ சாரி, மூவி கிளம்பணும் 4 மணி ஷோ. இது வந்து இப்போ சரி டக்குன்னு அப்லோட் பண்ணலாம். அண்ட் வீடியோ கடைசியில் வந்து ஒரு அமேசான் கால் அவுட் ஹாலாக இருக்கும். அது நம்ம ஏற்கனவே பார்த்த ஹால் தான். ஸோ அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். அமேசானோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். இதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். சிம்பிள் பிளேன், பாக்கெட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ராக். ஓகேவா? இது வந்து இப்படியே போடலாம், நல்லா இருக்கு. இல்லைனா நீங்கள் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டம்ஸோட மேட்ச் பண்ணி போட்டால் கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். எப்படி வேணா ஸ்டைல் பண்ணி போட்டுக்கலாம், வித் ஆர் வித்அவுட் லெகிங். இந்த சாலிட் ப்ளூ ஏலைன் குர்த்தாவோட விலை 1150 ரூபாய். கோல்டன் கலர்ல கிளாசிக் ஃபிட் பேரலல் பேண்ட்ஸ் W பிராண்ட்ல இருந்து விலை 780 rupees. ஸோ இப்போ வந்து நான் கோல்டன் பாட்டம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதுவும் ரொம்ப நல்லா மேட்சிங்கா இருக்கும். பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த இது க்ளோஸ்
இது ரொம்ப லைட் வர மாதிரி இருக்குது. இப்போ பரவாயில்ல. ஸோ பாருங்கள், இந்த பேண்ட்டும் இதோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் கூலு, நல்லா காட்டன். இது கீழே பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து அந்த சல்வார் பட்டியாலா ஸ்டைலில் இருக்குது, ஆனால் பட்டியாலா கிடையாது. கையில் கழுத்தில் ஒரு மரூனிஷ் பிங்கிஷ் டார்க் கலர் பைப்பிங் கொடுத்ததுனால இதோடையும் நல்லா ஜாலியாக இருக்குது. வெரி நைஸ். நேற்று ஆர்டர் பண்ண இன்றைக்கி வந்துருச்சு. லூஸ் பாட்டம்ஸ் அமேசான் பிராண்ட்லேருந்து. விலை 489 rupees only. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அடுத்ததும் ஒரு ஃப்ராக் தான். நல்லா க்யூட் சம்மர் எல்லோ கலரில். பாருங்கள் என்ன மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து நான் வீட்டில் போட்டதுக்காக வாங்கினேன். இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டியிருப்பேன், பட் நான் போட்டதில்லை. பாருங்கள் என்ன மாதிரி ஃப்ளேர் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேரு. அப்பா பயங்கர ஜாலி. ரேயான் மெட்டீரியல் இந்த நீ லென்த் ட்ரெஸ் ஓட விலை 1484 rupees. சோபர் yellow printed ட்ரெஸ். இது 3/4 ஸ்லீவ்ஸ் வித் காலர்ஸ். அவ்வளோதான். இது வந்து லாஸ்ட். இது வந்து ட்ரெஸ் கிடையாது, துப்பட்டா. துப்பட்டா அகைன் மிக்ஸ் அண்ட் மேட்ச், எதுக்குன்னா போட்டுக்கலாம். பாருங்க, இது துப்பட்டா கம் ஸ்டோல். ஏன்னா வெட்டு வந்து இவ்வளோதான் இருக்குது. ஸோ இது வந்து கேஷுவலாக, ஈவன் இப்போ ஜீன்ஸ் மேலே நம்ம ஒரு டாப் போடுறோம், குர்த்திஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேயும் இது போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வேணால் இது ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். ஜார்ஜெட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் துப்பட்டாவோட விலை 359 rupees. வந்து பீபா பிராண்டோடது. நல்லா இருக்கு. பிரிண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கு, மெட்டீரியல் நல்லா இருக்கு, டெக்ஸ்டர் நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோ நம்ம ஹால் முடிஞ்சிச்சு. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.